ஹெல்த்தியரா ஒரு இட்லி மிளகா பொடி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில 1/4 கப் வந்து ஃபிளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்துட்டு இருக்கேன். ஃபிளாக்ஸ் சீட்ஸ் நல்லா படபடன்னு பொரியிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இது தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில 1/4 கப் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்து நம்மளுக்கு எவ்வளவு வறுபடுதுன்னு தெரியாம இருக்கும். அதனால நான் வந்து இதோட 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்தும் சேர்த்துட்டு இருக்கேன். இப்போ இந்த வெள்ளை உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரலும் வறுத்துட்டு எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதே கடாயில 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரலும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துட்டு இருக்கேன். நீங்க வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். நல்லா படபடன்னு எள்ளு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் 2 மிளகா அதுக்கப்புறம் 3 காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துட்டு இருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு 2 பிஞ்சு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க. கருவேப்பிலை எல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆயிடும். இப்ப எல்லா இன்கிரீடியன்ஸையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சூப்பரா ஹெல்த்தியான ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இட்லி மிளகா பொடி ரெடி. இது நம்ம இட்லி தோசைக்கும் சர்வ் பண்ணலாம். இன்னும் இதுக்கு 2-3 ட்விஸ்டோட நான் வந்து புது ரெசிபிஸ் போடுறேன். ஸ்டே டியூன்ட். Thank you so much for watching this video.